இந்தியாவுடைய மிக சக்தி வாய்ந்த போர்க்கப்பல்களில் ஐஎன்எஸ் மோர்முகா அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் இப்போ இணைக்கப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலுடைய அந்த சக்தி அப்படிங்கிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து போர்க்கப்பல்களுக்கும் மேலான ஒரு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த போர்க்கப்பலை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ. ஐஎன்எஸ் மர்மகோவா அல்லது ஐஎன்எஸ் மோர்முகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போர்க்கப்பலானது முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல். ஐஎன்எஸ் அப்படிங்கிறது இந்தியன் நேவல் ஷிப் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருளாக இருக்குது. இந்த போர்க்கப்பலை இந்திய கப்பற்படையோட இணைச்சிருக்காரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள். உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 10 நாடுகள் தன்னுடைய கடற்படையில் மிகவும் வலிமையான ஒரு நாடுகளாக இருக்குது. அதில் இந்தியாவும் ஒரு குறிப்பிட்ட நாடாக அமைந்திருக்கு. ஸோ 2014 கணக்கீட்டின்படி பார்க்குறப்ப இந்தியாவில் கிட்டத்தட்ட போர்க்கப்பல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 130 போர்க்கப்பல்கள் இருந்தது. அதில் நீர்மூழ்கி கப்பல்கள் 14 இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இந்தியாவில் இருக்குது. இவை அனைத்துமே அதிகமாக பலமும் அதிகமான டெக்னாலஜியும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போர்க்கப்பல்களாக இருக்குது. இதே நேரத்தில் சீனாவை பார்த்தோம் அப்படின்னா சீனா கிட்ட ஆல்மோஸ்ட் 350 போர்க்கப்பல்கள் இருக்குது. ஸோ நம்மளை விட கொஞ்சம் அதிகமான அளவில் தான் சீனாவுடைய கப்பற்படைங்கிறது தங்களுடைய போர்க்கப்பலை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதை சீனாவுக்கு ஈக்குவலாக இல்லைனா சீனாவையும் தாண்டி நம்மளுடைய அந்த ஒரு இராணுவத்தை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தின் மூலமாக 2027க்குள்ளே இந்தியாவில் 200 போர்க்கப்பல்களாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இதில் ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இந்த ஐஎன்எஸ் மோர்முகா அப்படிங்கிற இந்த போர்க்கப்பல் வருது. இந்த ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஐஎன்எஸில் 4 போர்க்கப்பல்கள் வரணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டது. எப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஒரு அச்சம் வந்ததோ ஃபஸ்ட் டைம் அப்போவே இந்த ப்ராஜெக்ட் 15Bயை எடுத்தாங்க கையில். இந்த ப்ராஜெக்ட் 15Bயை கையில் எடுத்ததுக்கப்புறம் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு போர்க்கப்பலையும் ஆல்ரெடி நம்மளுடைய கப்பற்படையோட இணைச்சாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 15B வந்ததுக்கப்புறம் இந்த ஐஎன்எஸ் மோர்முகா கப்பலை தயாரிக்கிறதுல மும்பையை சேர்ந்த மெசகன் கப்பல் கட்டும் தளத்தில் தான் இந்த கப்பலானது தயாரிக்கப்படுது. 75% முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இண்டிஜினியஸ் வார்ஷிப் தான் இந்த ஐஎன்எஸ் மோர்முகா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கல்வாரி நீர்மூழ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 45 வார்ஷிப்ஸ் இதுக்கப்புறம் இந்தியாவில் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, வரப்போகுது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானங்களை தாங்கக்கூடிய ஒரு ஷிப்பை இந்தியாவுடைய கடற்படையோடு இணைச்சாங்க. இப்படி கடற்படையில் அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா போர் கப்பல்கள், போர் விமானங்களை தாங்கிய கப்பல்கள், இந்த மாதிரி நிறைய பாதுகாப்பை இன்னும் வலுப்படுத்தும் வகையில் எல்லாத்தையுமே இணைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஐஎன்எஸ் மோர்முகா இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தயாரிக்கப்பட்ட ஒரு வார்ஷிப் இது அப்படின்னு சொல்லலாம். இதோடைய எடை மட்டும் ஆல்மோஸ்ட் 7400 டன் எடை, அந்த அளவுக்கு இதோடைய எடை இருக்குது. இந்த அளவுக்கு இதோடைய எடை இருக்கும்பொழுதே இதில் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டெக்னாலஜி வைஸும் சரி, ரேடார் வைஸும் சரி, இதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இது எல்லாமே பயங்கரமான அளவில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வார்ஷிப் தான் இது. இதோடைய நீளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 163 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு மிக நீளமான ஒரு வார்ஷிப் இது. அதே மாதிரி இதோடைய அகலம் பொறுத்த வரைக்கும் 17 மீட்டர் அகலம் அப்படிங்கிறது அதோடைய மைய அகலமாக இருக்குது. இந்த போர்க்கப்பலை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேவல் டிசைன் பியூரோ அப்படிங்கிற கவர்மெண்ட்டை சேர்ந்த இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த போர்க்கப்பலை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த போர்க்கப்பலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல் அப்படிங்கிறதுனால இதை ஈஸியாக ரேடாரால் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இதோட டிசைன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த போர்க்கப்பலுடைய வேகம் 55 கிலோமீட்டர் அளவுக்கு போகக்கூடியது, அதாவது 30 நாட்டிக்கல்ஸ் மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதோடைய வேகம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேகத்தில் இது போகிறதுனால 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட ஈஸியாக இந்த ஷிப்ல இருந்து தாக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்ஷிப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதே மாதிரி சர்ஃபேஸ் டு அண்டர் வாட்டர் மிசைல், இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இதனால ஈஸியாக ஹைப்பர்சோனிக் மிசைலை கூட இதில் பயன்படுத்த முடியும். அண்டர் வாட்டரில் இருக்க சப்மேரினை கூட இதால் ஈஸியாக போய் தாக்க முடியும். இதில் எந்த மாதிரியான மிசைல்ஸை பயன்படுத்துறாங்கன்னு பார்க்குறப்ப பிரம்மோஸ் ரக மிசைல்ஸ், ஆல்ரெடி பிரம்மோஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம், அது ஒரு பலிஸ்டிக் ஸ்டைல் மிசைல் தான். பட் இந்த மிசைலை பயன்படுத்தியே எதிரிகளை ஈஸியாக இதால் அழிக்க முடியும். அதே மாதிரி ஏதாவது நியூக்ளியர் தாக்குதல் இல்லைனா ஏதாவது ரசாயன தாக்குதல், பயோ வெப்பன்ஸை வச்சு தாக்குறாங்க அப்படின்னாலும் அதை எல்லாமே தடுக்கிற அளவுக்கு இந்த ஒரு வார்ஷிப்பில் எக்யூப்மெண்ட்ஸும் டெக்னாலஜியும்
மேம்படுத்தப்பட்ட அளவில் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடியதிலே ரொம்ப சிறந்த ரேடார் அப்படின்னு பார்த்தோம்னா AESA ரேடார் அப்படிங்கிற இந்த ஒரு ரேடார் வந்து இந்த வார்ஷிப்லேயே இருக்கிறதுலே ஹை டவரில் இருக்கும். ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேடார் இது. ஸோ அதுக்கடுத்ததா AEW&C இந்த ரேடாரும் இதில் இருக்குது. AEW&C என்ன அப்படின்னா ஏர்பார்ன் எர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல், அதாவது வான்வழியாக வரக்கூடிய ஏதாவது மிசைல்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தாக்குதலோ இல்லை வான்வழியாக பக்கத்தில் வேறு எது வந்தாலும் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வார்னிங் பண்ணக்கூடிய ஒரு ரேடார் தான் இது. இதில் பவர்ஃபுல் சோனார் பயன்படுத்தியிருக்காங்க. பெல் ஹம்சா NG சோனார் அப்படிங்கிற இந்த சோனார். இந்த சோனாரை யார் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப நேவல் ஃபிசிக்கல் அண்ட் ஓஷனோகிராஃபிக் லேபரேட்டரி அண்ட் DRDO இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சோனாரை தயாரிச்சிருக்காங்க. இந்த சோனார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா ஸோ தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய சப்மரீன் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சர்க்கிளில் இருந்தாலும் அதை வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே சோனார் அப்படின்னா என்னென்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சோனார்கள் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சப்மரீன் வந்து தண்ணிக்கு அடியிலேருந்து வரும்பொழுது சவுண்ட் வேவ்ஸை பேஸ் பண்ணி அதோடைய ரேஞ்ச் எந்த அளவுக்கு போகுதோ அந்த ரேஞ்சிலேருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷனால் அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது அதால் காமிக்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சப்மரீன் மட்டும் இல்லாமல் மைனிங், அதாவது சுரங்கங்கள், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழமான பகுதிகளையும் கண்டுபிடிக்க பயன்படும். இந்தியாவுடைய கார்கில் வார் டைமில் எதிரிகளுடைய சப்மரீன்ல இந்த மாதிரி நிறைய ஆழத்துக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அப்போ எல்லாமே இந்தியாவுடைய இந்த நேவல் டெக்னாலஜி பெட்டராக இருந்ததுனால தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜி. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சோனார் இந்த INS மோர்முகால பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி MK45 கேலிபர் கன் அப்படிங்கிற இந்த கன்னும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கன்னை பொறுத்த வரைக்கும் 127 mm கேலிபர் MK45 லைட் வெயிட் கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கன் வந்து US ஆர்மியில் எல்லாமே வார்ஷிப்பில் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு கன் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கன்னை தான் இப்போ இந்தியன் வார்ஷிப்பையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததாக பராக்கைட் அப்படிங்கிற இந்த மிசைல். இந்த பராக்கைட் மிசைல் வந்து இந்தியா மற்றும் இஸ்ரேல் 2 பேருமே இணைந்து தயாரித்த ஒரு ஆன்டி அட்டாக் மிசைல் அப்படின்னு இது சொல்லலாம். இது ஏன் ஆன்டி அட்டாக் மிசைல் அப்படின்னு சொல்கிறோன்னா இது எல்லா வகையான பலிஸ்டிக் மிசைல்ஸும், க்ரூஸ் மிசைல்ஸ், அதே மாதிரி ஜெட்ஸு, அதே மாதிரி UAV ட்ரோன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இது ஏர்லேயே அட்டாக் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு மிசைல் தான் இது. அண்ட் இந்த வார்ஷிப்பில் ஹெலிகாப்டர்ஸையும் நம்மளால் நிறுத்திக்க முடியும். ஸோ 2 த்ரூவ் ரக ஹெலிகாப்டர்ஸை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய ரக ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூவ் ரக ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட நம்மளுடைய ராணுவ ஹெலிகாப்டர்ஸ் தான். ஸோ அந்த ஹெலிகாப்டர்ஸையும் வந்து இதில் நம்மளால் பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 INS வார்ஷிப்ஸ் வரப்போகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்ஃபல் அண்ட் சூரத்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த 4 வார்ஷிப்ஸ் எல்லாமே ஒரே டைமில் தான் வந்து பிளான் பண்ணாங்க. விசாகப்பட்டினம், மர்முகா, இம்ஃபல், அதுக்கப்புறம் சூரத்னு சொல்லக்கூடிய இது. இதில் இம்ஃபல் அண்ட் சூரத் பார்த்தோம் அப்படின்னா 2023 இம்ஃபலும் 2024 சூரத்தும் வந்து வெளிவரும், அதாவது கப்பற்படையோடு இணைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு. ஸோ இந்த வார்ஷிப் எல்லாமே டிஸ்ட்ராயர் வார்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஸ்டெல்த் கைடட் வார்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த INS மோர்முகா வார்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உலக தரத்தில் இது தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எதுக்கு இந்தியர் கப்பற்படை இந்த அளவுக்கு வந்து வலுப்பெறணும் அப்படின்னு பார்க்குறப்ப உலக வர்த்தக சந்தையில் இந்திய வர்த்தக சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் இந்தியாவுடைய கடல் வழியாக நிறைய வணிகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய வணிகங்கள் ஏற்படவும் போகுது இதுக்கப்புறம். அதுக்கு கப்பற்படையை வந்து வலுப்படுத்துதலும், அதே மாதிரி நம்மளுடைய நேவி எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கான பாதுகாப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாமே இந்திய அரசு அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வார்ஷிப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. மறக்காமல் காவனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.